பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை, பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை. தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் எதிர்கொள். எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். விடை தெரிந்த கேள்விகளுடன் துணிவதல்ல வாழ்க்கை, விடை தெரியாத கேள்விகளுக்கும் விடை சொல்ல துணிவதே வாழ்க்கை. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அவர்கள் உருவத்தை வைத்து அல்ல. வாழ்க்கையில் இழந்தது நினைக்காதே. கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள். வாழ்க்கை சிறக்கும். ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை சந்தித்தான் என்பது முக்கியமல்ல, வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டான், எதை ஏற்றுக்கொண்டான் என்பதே முக்கியம். ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் தான் வாழ்க்கை. விமர்சனங்கள் தான் நாம் முகம் பார்க்கும் கண்ணாடி. விமர்சனங்களை கவனியுங்கள். முதலில் வழிகள் வந்தாலும் அதன் பின் வெற்றிக்கான வழிகள் தானாக வரும். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம்தான். நேரம் சரியில்லை, இது திறமை இல்லாதவர்களின் வெற்றி பேச்சு. நேரம் போதவில்லை, இது வெற்றி வீரனின் மூச்சு. வியர்வை துளிகள் கண்ணீர் துளிகளின் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரமே இருக்காது. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை மட்டும் வரும். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை. வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளை கடந்துதான் வழிகளை தேடுவோம். எதிர்த்து நிற்பவனை கூட சில நேரங்களில் கோழையாகலாம். யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரனாகின்றான். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிரப்பப்பட்டிருக்கும். வாழ்க்கையின் வேகத்தை கண்டு முறிந்து போய்விடாதே. பிரச்சனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்க செல்ல பழகிக்கொள். பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். துணிவு உங்கள் செயலை உயர்த்தும், பணிவு உங்களையே உயர்த்தும். நீங்கள் விட்டு கொடுக்காமல் உங்கள் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீங்கள் வளைந்து கொடுக்காமல் உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சென்றதை விட்டுத்தல், வந்ததை பெற்றுக்கொள், வருவதை பொறுத்துக்கொள். ஏனெனில் நீங்கள் எதுவும் நிலையில்லை. தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ தனித்துவமாய் விடப்படுவாய். அதே சமயம் தனித்துவமாகவும் ஆகிவிடுவாய். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டதுதான் உடனே நடக்கும். ஆதலால் அதிகம் பொறுமை அவசியம். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் இருக்கும் வாய்ப்புகளை கண்டுபிடித்து முன்னேறுங்கள். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சிப்பவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். இந்த நிலையை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். விழிகளை திற ஒளி கிடைக்கும். துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலாலும் சிதறடித்து விட முடியாது. சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் உனக்கு திருப்தி ஏற்படாது. தன்னம்பிக்கையூட்டும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு. தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காது. நதி போல நம்பிக்கையுடன்
எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. வெற்றி உனக்காகவே ஒரு இடத்தில் கடல் போல காத்திருக்கும். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களால் தான் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருப்பதை விட நடப்பது நன்மைக்காகவே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. விழுதல் என்பது உனக்கு வேதனையாக இருக்கலாம். நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதுதான் உனக்கான சாதனை என்பதை மறந்து விடாதே. விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். தனித்து பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் நம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு கேள்வியும் வீண். மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உண்மையும் பொய்யை விட தீங்கானது. சில வாய்ப்புகளை தவற விடுவதும் உன் வாழ்வை தியாகிப்பதும் ஒன்றே. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்க போகின்றாய்? தனித்திமிர் கொன்று தலை நிமிர். உன் தரித்திர எண்ணங்களிலிருந்து வெளியே வா. உன் ஏழ்மை நிலைமையை மாற்று. கிளறி எழு. எது ஒன்றிற்கும் அடங்கி விடாதே. இனியும் உன்னை நீ அடக்கி வைக்காதே. கடல் என்றால் அதில் நீயே நீல நிறம், கரை என்றால் அதில் நீயே ஆழமரம். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன் வாழ்வு உனக்கானது மட்டுமல்ல, உன்னை நம்பி காத்திருக்கும் எண்ணற்றற்கானது. அவர்களுக்காவது உன்னை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். தீவிரமாக யோசித்த பின் நீ தேர்ந்தெடுத்த பாதையில் பயணிக்கும் பொழுது இடையில் வரக்கூடிய இடையூறுகளை நினைத்து ஒருபோதும் புலம்பாதே. அது உன் தேர்வை குற்றப்படுத்தும் செயல். நீ விதைக்கும் ஒவ்வொரு விதையும் நிச்சயம் முளைக்கும் என்ற நம்பிக்கையோடு விதை. நல்லவை அல்ல, வலிமையே வெல்லும் என்பதே பிரபஞ்ச விதி. விதியறிந்து விளையாடருக்கு வெற்றி கிட்டும். ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இரு. யார் மீதும் வெறுப்புணர்வோடு இருக்காதே. நிறைவும் நிம்மதியும் உன் வாழ்வை சூழலை வேண்டும் என்றால் பொறுப்புணர்வும் நன்றியுணர்வும் உன் அகத்தை சூழ வேண்டும். மௌனத்தின் மொழியில் புதைந்து கிடைக்கும் உங்கள் வழிகளின் ஆழத்தை நான் அறிவேன். இனம் புரியாத சோகத்தின் பிடியில் சிக்கி கண்ணீர் துளிகளால் கரையும் கனவுகளோடு எதிர்காலம் இருண்டு போனதாய் எண்ணி ஒவ்வொரு நொடியும் நகர்த்த முடியாமல் தவிக்கும் உள்ளங்களே, உங்களுக்காக நான் இந்த சில நிமிடங்கள் காதல் தந்த காயங்களா, நட்பில் விளைந்த துரோகங்களா, வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத இழப்புகளா? காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இதயம் நொறுங்கி போயிருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை முதலில் உணருங்கள். இருண்ட வானம் கண்டு அஞ்சாதே. விண்மீன்கள் உதிப்பது இருளில்தான். சோர்ந்து போன கால்களை கண்டு துவளாதே. சிகரத்தை எட்டுவது கரடுமுரடான பாதைகளில்தான். வாழ்க்கை என்பது 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். உங்கள் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வீணல்ல. அவை உங்கள் இதயத்தின் காயங்களை கழுவிச் செல்லும் புனித நதி. அந்த நதி கடலில் கலக்கும் போது அதுதான் அடையாளத்தை இழுப்பது இல்லை, மாறாக கடலின் வலிமையை பெறுகிறது. ஆம், உங்கள் வழிகள் உங்களை வலிமையாக்கவே வந்துள்ளன. சோகங்களும் வழிகளும் அவரவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது. நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகச் செய்யும் ஒரு ஆசான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகச் செய்யும் ஒரு மேடை. தோல்விகளை கண்டு அஞ்சினால் வெற்றியை அடைய முடியாது. தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசிப்பவனே வெற்றியாளன். கடலில் கல் எறிந்தால் கடலுக்கு வலிப்பது இல்லை. அதுபோல உங்கள் மீது வீசப்படும் விமர்சனங்களையும் உங்களுக்கு ஏற்படும் துயரங்களையும் கண்டு கலங்காதீர்கள். நீங்கள் கடலை போல பறந்த மனதுடன் இருங்கள். வழிகள் தானாகவே காணாமல் போகும். உன்னை விட சிறந்த நண்பன் உனக்கு யாரும் இல்லை. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நீயே சிறந்தவன்.
உள்ளவன். தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி என்னும் உயரத்தை உன்னால் அடைய முடியும். நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் நீ முதலில் ஏறு. நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவது இல்லை என்ற ஆபிரகாம் லிங்கனின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். சாதிக்கும் எண்ணங்கள் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியில் ஒரு நாள் தோல்வியை தோற்றே போகும். விழுந்துவிட்டேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. விட்டு விடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதுமே கடினமானதுதான். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல, அது ஒரு கவசம். ரசித்து வாழ்வோம். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம். கண்ணாடி உடைந்தால் அது கூர்மையான ஆயுதம். அதே கண்ணாடி சிற்பியின் கையில் சிதைத்தால் அழகிய ஓவியம். உன்னை உடைத்தெறிந்த நிகழ்வுகளை உன்னை செதுக்கும் ஒளியாக மாற்று. வழிகளை வரமாக மாற்று. தனிமை ஒரு கவலையான தருணம். உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம். நண்பர்கள் விலகி போயிருக்கலாம். உறவுகள் புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த தனிமை ஒரு வரம்தான். ஆம், அது ஒரு வரம்தான். எல்லோரும் உன்னுடன் இருக்கும்போது நீ உன்னை மறந்து விடுகிறாய். அவர்கள் சிரிப்பதற்கு சிரிக்கிறாய். அவர்கள் விருப்பத்திற்கு வாழ்கிறாய். இப்போதுதான் உனக்கான ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. உன்னை நீயே சந்திக்க, ஒரு ஆன்மாவுடன் உரையாட, உன் உண்மையான விருப்பங்களை கண்டறிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் தனிமையில் புதைக்கப்பட்டால்தான் அது விருட்சமாக வளர முடியும். நீயும் அப்படிதான். இந்த தனிமையின் இருளில் உனக்குள் இருக்கும் மகா சக்தியை உணர்ந்து கொள். உனக்காக நீயே துளிர்விடத் தொடங்கு. ஒரு விதை தன்னை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தால்தான் செடியாக முடியும். ஒரு கூட்டுப்புழு தன் கூட்டை உடைத்தால்தான் வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். ஒரு மேகம் தன்னை உடைத்துக் கொண்டால்தான் மழையாக பொழிய முடியும். அப்படி என்றால் உன் இதயம் உடைந்து போனால் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நீ ஒரு புதிய பரிமாணத்தை அடையப் போகிறாய் என்பதன் அறிகுறி அது. நீ இன்னும் அழகாக, இன்னும் வலிமையாக, என்றும் பரந்த மனதுடன் இந்த உலகத்தில் வளம் பெறப் போகிறாய் என்பதின் முன்னறிவிப்பு அது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விடயத்திற்காக ஆரம்ப இடமாக இருக்கும். உன் கதையின் முடிவு அதுவல்ல. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து வருந்தாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் மேகங்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க வேண்டியது அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. சுமைகளை சுமந்து கொண்டு மழை ஏற முடியாது. வெறுப்பையும் கோபத்தையும் துரோகத்தின் வலியையும் சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் நிம்மதியாக பயணிக்க முடியாது. அவற்றை இறக்கி வையுங்கள். லேசாக உணர்வீர்கள். உங்கள் சிறகுகள் விரியும். வானம் வசப்படும். போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் என்பதை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. யார் சொன்னது நீ அழக்கூடாது என்று? யார் சொன்னது கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் என்று? அழு, பரவாயில்லை, அழு. உன் கண்கள் வற்றும் வரை அழு. உன் இதயம் லேசாகும் வரை அழு. அந்த கண்ணீர் துளிகள் உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் அசதிகளை கழுவிச் செல்லும் புனித நேர். அமைதியாக மனதில் அழுது கொண்டு அழகாக வெளியில் சிரிக்கிற பல இதழ்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால்
விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு. கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, நமக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான். வேண்டியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை. பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை. பாசம் வைப்பது தவறு இல்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள். விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான், விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான். கிடைக்கும் போது பெற்றுக்கொள்ளுங்கள், கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள். ஒருவருக்காக அழுது பாருங்கள், அன்பின் வழி தெரியும். ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள், அன்பின் அர்த்தம் தெரியும். ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள், அன்பு என்னவென்று தெரியும். வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு. யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே. வருந்தால் வருவேன், போனால் வழி அனுப்பி வையுங்கள், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள். நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல. நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை. மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள். சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்து விட்டால், இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெளிய போகிறார்களா? கழுத்து நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதீர்கள். ஒரு நாள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள். உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகை இல்லை. அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு. அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள். அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும். அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது. பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை. நன்றியில் நாயை மிஞ்சும், துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம். தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள். அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை, பாரம் குறையும்.
கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை. உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. 1000 கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு. அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாக போகின்றது. அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள், அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கி செல்லுங்கள். உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேல். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அழகான உள்ளங்களைத்தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதுப்பொழிவு பெறும். காரணமே இல்லாமல் சோகமாய் இருப்பது ஒரு சாபம். காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு வரம். உள்ளேயும் வெளியேயும் சிலரால் மட்டுமே உயிரோடு இருக்க முடிகின்றது. ஒரு வசம் உயிரும் மறுவசம் வெறுப்புமாக இருப்பது வாழ்வாகாது. நிலையானதை மனிதர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி ஒன்று இல்லை என்பதை ஏற்க மறுக்கின்றார்கள். இந்த பூமியில் வாழும் சில மனிதர்கள் எரிக்க சுடுகாடும் புதைக்க கல்லறையும் கொடுக்க மறுக்கும் நாளைய பிணங்கள். மதம் கொண்ட யானையை கூட ஒரு நாள் அடங்கும். வெறி பிடித்த நாய் கூட ஒரு நாள் அமைதியாகும். ஆனால் மத வெறி பிடித்த மனிதனோ என்றும் திருந்த மாட்டான். தன்னை பிற மனிதர்களோடு எடை போட்டு மதிப்பிட்டு செய்பவர்கள் தனக்கு தெரியாமலேயே தன்னுடைய சுயமரியாதையை இழந்து கொண்டே இருக்கின்றார்கள். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனம் மட்டும் உங்களிடம் இருந்தால் இந்த உலகில் உங்களை விட மகிழ்ச்சியான ஒருவர் யாரும் இருக்க முடியாது. எல்லோரையும் கடந்து வாழுங்கள், எல்லாவற்றையும் கடந்து வாழுங்கள். காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிக கூடிய விஷம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வது சிறப்பு. தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உண்மையை சொன்னாலும் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழே இறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்க கொள்வதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம். பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைக்கவோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். இயங்கும் போது கிடைக்காத உறவு அதன் இயக்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேனை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள்தான் அதிகம். யாரையும் நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ
அவர் உதவியை வேண்டிச் செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்து மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். வாழ்வது கொஞ்ச காலம், அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டு விடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த நாட்களை வாழ்க்கையை சமைத்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம். போலியாய் நடிப்பவர்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியான வாழ்க்கையை விட தன்மை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சும். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும், ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள், சிலர் காணல் நீரை போல் பொழியாய் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள், ஆனால் வேஷம் என்பது கலையும் வரைதான் நமக்குத்தான் தெரிவதே இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள் என்று. உண்மையான உறவாக விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் சில உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எக்காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளாக இருக்க சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகி சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலை தூரம் கடக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும். மனம் பல மாயைகளை உடையது. சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும், இழந்த பின் நொறுங்கி தவிக்கும். எண்ணங்கள் ஒழுங்கானால் எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும். உன் வாய் மௌனமாக இருந்தால் பிறருடன் உனக்கு முரண்பாடுகள் இருக்காது. உன் மனம் மௌனமாக இருந்தால் உனக்குள் உனக்கே முரண்பாடுகள் இருக்காது. உன் சொற்கள் எப்படி இருக்கிறதோ இந்த அளவுக்கு தான் உனக்கான மதிப்பு இருக்கும். தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாதது என்றும் அறிவதுதான் அறிவு. நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பது இல்லை. ஆசைகளை துறந்து பாருங்கள், நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும். மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் பெரிதது. உன்னை உண்மையாக நம்புவோரிடம் பொய் சொல்லாதே, அது மரணத்தை விட மோசமானது. வலி நீ செய்யும் போது தெரியாது, உனக்கு மற்றவர்கள் செய்யும் போதுதான் புரியும். படைக்க பெற்ற யாவும் அழியக்கூடியவை. இவை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் விழுவது இல்லை. நம் உடலும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நம் மனமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உண்மையில் நாம் யார்? நீங்கள் தியானத்தில் ஆழத்திற்கு செல்லும் போது நாம் என்பது மறைந்து விடுகிறது. உண்மையில் நாம் யார்? நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்கு செல்லும் போது நான் என்பது மறைந்து விடுகிறது.
என்னுடையது என்ற எண்ணத்தினாலேயே உங்கள் சுமைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அனைத்துமே திருப்பி கொடுக்க வேண்டிய கடன்கள் தான் என்ற உண்மையை நீ உணரும் போது எல்லா சுமைகளும் இறங்கி விடுகிறது. அதன் பிறகு உன்னை நிம்மதி அமைதியாக சூழ்ந்து கொள்ளும். கொண்டாட்டம் என்பது வெளிப்புறத்தில் ஒளிகளை எழுப்பி உருவாக்குவதன் மூலம் உண்டாகுவது அல்ல, ஆனால் உன் உள் அமைதியை அடைவதன் மூலம் கொண்டாட்டம் நிகழ்கிறது. பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு. உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். மனிதர்கள் கோபப்படுவதற்கு காரணம் பல இருக்கலாம், ஆனால் காயப்படுவதற்கு காரணம் ஒன்றுதான். அந்த ஒன்று அன்பு மட்டுமே. பிடித்தவர்களுக்காக உன்னுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுக்கொடு. இருவருக்கும் இடையே பிரியம் குறையாமல் இருக்கும். எப்பொழுதும் நீ தர்மம் தேடி பொய் செய். உதவி நாடி வருபவர்களுக்கு செய். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். உனக்கானதை தட்டி பறிப்பதில் கெட்டிக்காரர்கள் அதிகம். முடிந்தவரை நீ கட்டி காத்துக்கொள். மனதில் எழும் எண்ணங்களை கவனி. அதன் ஆழத்தை உணர். அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான். மனம் சொல்வதை கேட்காமலேயே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய். இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே. எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஒருவன் ஈடுபட்டால் அவன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவான். தண்ணீர் அதை கொண்டு இருக்கும் பாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைப்பது போல ஒரு புத்திசாலி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தக்க வைத்துக் கொள்கின்றான். தன்னைத்தானே வெற்றி கொள்பவர்களுக்குத்தான் சந்தோஷம் கிட்டும். விரோத மனப்பான்மை இல்லாமல் எதை செய்தாலும் அதை தடையின்றி முழுமையாக நிறைவேறும். நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டு கொடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும். அன்பு ஒன்றுதான் எதையும் அழகாக பார்ப்பது இல்லை, அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது. அனைத்தையும் இழந்து தடுமாறி நின்றாலும் உண்மையான உறவும் நம்பிக்கையான நட்பும் இருந்தால் அனைத்தையும் வெற்றிடலாம். சில முற்றுப்புள்ளிகள் முழு மனதுடன் வைக்கப்படுவது இல்லை. சில காலத்தின் கட்டாயம் மன அமைதியை பெற விரும்பினால் பிறர் குறைகளை காணாதே, அதற்கு பதிலாக உன் குறைகளை காண். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கையை பணத்தை புரிந்து கொள்ள போவது இல்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. ஒரு முறை புத்தரிடம் கேட்டார்கள், தியானம் செய்து நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், எதையும் பெறவில்லை, ஆனால் நிறைய இழந்திருக்கின்றேன். ஒன்று கோபம், பதட்டம், மரண பயம், பொறாமை, இப்படி நிறைய. அடுத்தவரின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும். நீதான் உலகில் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது துடிப்பதில் எந்த பயனும் இல்லை. வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதிகம் பேசி அவதிப்படுவதை விட நீ அமைதியாக இருந்து நிம்மதி பெற முயற்சிப்பதே மனதுக்கு உகந்தது. பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதல்களும் நம்மை பழமிக்க செய்யாது.